Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1094 part 1. ஓபன் பண்ணா அந்த எக்ஹெட் ஐலாண்ட காட்டுறாங்க. ஒக்கமக்கா டம்மு டிம்மு டம்மு டிம்முன்னு ஒரே சத்தம், அந்த இடமே அதிருது. என்னடானா குமா நம்மால போட்டு விரட்டுன்னு விரட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்க ஆட மெண்டலு கொஞ்சம் விட்டு இருந்தா செத்துருப்ப. ஆமா நிஜமாவே குமா தான் உங்க அப்பாவான்னு கேப்பான். அவ கடுப்பாயி, ஏண்டா உங்ககிட்ட எதுக்குடா நான் போய் சொல்லணும், உடலங்கா கொஞ்சம் விட்டு இருந்தா நானும் செத்துருப்பேன்ல அப்படின்னு ஒண்ணு. ஜிம்பா எல்லாம் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டான். ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்க்காத விஷயமாச்சே. அதனாலதான் இப்ப வேகா பங்க பழி வாங்குறதுக்காக அவ வந்திருக்கா. அவங்க அப்பாவை என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். சரி இந்த போலீஸ் வெட்டி அடிக்கிறானே, அவங்களோட ஐலாண்ட தான் அவன் டேமேஜ் பண்றான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். கண்ணா பின்னான்னு சுட்டு பில்டிங் எல்லாம் நம்மளுக்கு மேல சரிச்சு விடுவான். ஜிம்பை தான் பலசாலியாச்சே, அப்படியே புடிச்சு தூக்கி வீசுவான். நேரா போய் அவன் முன்னாடி விழும். அவன் நினைச்சிருந்தா அவன் மேலேயே வீசி இருக்கலாம். ஆனா நம்ம ஜுவல்லரி பாணியோட அப்பாவாச்சே, ஐ மீன் இவன் அப்பா இல்ல, பட் இருந்தாலும் அவன் உருவத்துல இருக்க ஆளை கொல்லும் போது அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இப்பவே கத்துவான், ஏன்டா அப்படி பண்ணு. அவனை கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்புனா அவன் அங்கேயே நின்றுட்டு வரமாட்டான்பா. அவன் வேற அங்க அட்டாக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். லூஃபி அலேக்க புடிச்சு இழுத்து, முட்டாளு இது ஒண்ணும் அப்பா இல்ல, தேவை எல்லாமே சிக்கி செதஞ்சு போகாதன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடுவான். இவங்க இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு ஓடினாலும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா என்ன பண்ணாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். அப்ப ஜுவல்லரி பாணி அவங்க அப்பா அப்படியே லுக்கு விடுவா. மீன் விரட்டிட்டு வர்ற அந்த போலீஸ் ரோபோட் அப்படியே லுக்கு விடுவா. அது முறைச்சுக்கிட்டே தான் வருது. ஆனா அவளுக்கு அவங்க அப்பாவோட ஃபேஸ் சிரிச்சா மாதிரி தெரியுதா, என்ன பண்றதுனே தெரியல. அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். தப்பிச்சு ஓடிட்டே இருந்தவங்க கடைசியில டெட் எண்ட்ல வந்து மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் தப்பிச்சு போக வழியே இல்ல. இனி என்ன பண்றது, சண்டை போட்டு தான் ஆகணும். உடனே ஜுவல்லரி பண்ணிக்கிட்டே, எங்களைய மன்னிச்சிருமா, இது உங்க அப்பா கிடையாது, இருந்தாலும் நீ கஷ்டப்படுற, அதனால கண்ணை மூடிக்க, நாங்க சண்டை போட்டு தான் ஆகணும், இல்லன்னா எல்லாருமே செத்துருவோம் அப்படின்ட்டு லூஃபி ஜிம்பை ரெண்டு பேருமே சண்டைக்கு ரெடி ஆயிருவானுங்க. ஜிம்பை தெளிவா சொல்லிடுவான், இது வந்து வேகா பங்கோட ஐலாண்டு, டெஃபினட்டா எங்க எப்படி வேணாலும் ஆப்பு வரும், அதனால எனி டைம் அலர்ட் ஆருங்க. மத்த இடத்துக்கு பாசிபிஸ்டாஸ் வந்தாங்க, ஆனா இது வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. சரி ரைட்டுன்னு சண்டைக்கு ரெடியா நிற்கும் போது கரெக்டா அட்டாக் பண்ண வருவானா. ஜுவல்லரி பாணி இருந்துகிட்டு ஒரு கத்துவா, யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு. உடனே அடுத்த செகண்டே நம்மளுக்கு அத்தனை பேருமே சின்ன பசங்களா மாறிடுவாங்க. அடல்ட்டா இருக்கும் போதே அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். தம்மா கூண்டு இருந்தா என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சனே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அட்டாக் பண்ண வந்தவன் ஆல்மோஸ்ட் அவன் பவரை எடுத்துட்டான். ஆனா அட்டாக் பண்ணாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். அந்த டைம் ஒரு சவுண்ட் கிட்டு 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 கிட்டுன்னு, சாப்பர்லாம் என்னால நிக்க முடியலம்பா, ரொம்ப சின்ன பையன் ஆயிட்டான் போல அப்படின்னு பார்த்தா நம்ம ஜிம்பை மட்டும்தான் சின்ன பையனா இருப்பான். லூஃபிக்கும் சாப்பருக்கும் பயங்கரமா வயசாயிருக்கும். அதனாலதான் ரெகக்னைஸ் பண்ண முடியாம அவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். சரி ரைட்டு வாங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. லூஃபி ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பான். முதுகு வலின்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஐயோ முடியலையேன்னு சொல்லிட்டு பின்னாடி சாஞ்சு விழுவான். பார்த்தா பின்னாடி இருந்தது செவுரு கிடையாது, அதுவுமே ஏதோ ஹோலோகிராம் போல. அப்படியே உள்ளுக்குள்ள போய் விழுவான். என்ன திடீர்னு ஆள் காணாம போயிட்டான்னு மண்டையை பிச்சுக்குவாங்க. அங்க அந்த போலீஸ் இன்னும் வர்ற மாதிரி இல்ல, ஆளுங்க எங்க போனாங்க, இங்க தானே இருந்தாங்கன்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டு போய்கிட்டே இருப்பான். அடே யாரா இருந்தாலுமே இவ்வளவு சீக்கிரத்துல வயசாகாது, இவ்வளவு சீக்கிரத்துல சின்னவங்க ஆக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் அப்படி ஆயிருக்காங்கன்னா அடையாளம் சுத்தமா தெரியாது. ஏன் நமக்கே சுத்தமா தெரியல. அது ரோபோட் குழம்பாதா, அதனாலதான் விட்டுட்டு போயிருச்சு. இங்க அப்படியே பேண்ட் விழுந்து கிடப்பாங்க. இப்ப லூஃபியோட வயசு பாத்தீங்கன்னா 70. ஃபியூச்சர்ல நம்ம பையன் அப்படி இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு புலம்புவான், ஏமா வயசை மாத்திரதா மாத்தினேன், கொஞ்சம் நல்ல வயசுக்கு மாத்தி இருக்க மாட்டியா, எப்படி குறுக்கெலும்பு உடையிற அளவுக்கு மாத்துவே, ஐயோ அப்படின்னு அவன் ஒரு சைடு புலம்புவான். பட் அவளுக்கு அவங்க அப்பாவை நினைச்சு கவலை. அவங்க சொல்லி பாப்பாங்க, அது ஒண்ணும் அப்பா இல்ல, நாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிபிஸ்டஸ பாத்துருக்கோம், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களை பழையபடி ஒரிஜினல் ஃபார்முக்கே மாத்திருமா, எங்களால முடியலன்னு சாப்பர் புலம்பி தள்ளுவான். ஆனா அவ இன்னும் பீலிங்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஜிம்பை சொல்லிடுவான், நீ பார்த்தது ஒரு க்ளோன் தான், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, ஒரிஜினல் ஹியூமன். நம்ம ஜிம்பைக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமா பாத்தீங்கன்னா சோபத் கிங்டமோட ஒரு ஈவில் கிங். அவனை அங்க இருக்க சிட்டிசன்ஸே விரட்டிட்டாங்க, இவன் தொல்லை தாங்க முடியலன்னு. அதுக்கப்புறம் தான் அவன் பைரட்டாவே ஆனான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நேரா ரெவல்யூஷனரி ஆர்மில ஒரு மெம்பர் ஆனா, ஏதோ ஒரு பஞ்சாயத்துல நேவி கிட்ட சிக்கி, அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அவனோட லைஃப் இப்படி ஒரு ட்ராஜடி ஆயிருச்சு. வேகா பங்கு பாத்தீங்கன்னா இவனோட பொட்டன்ஷியலையும் பிசிக்கையும் பார்த்துட்டு இவனுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அதெல்லாம் அடைச்சு வச்சா அது வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அவனை 7 வார்லார்ல ஒரு ஆளா போட்டான். அதுக்கப்புறம் அவனோட பாடியை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு குளோன்ஸா உருவாக்குனாங்க. அதுதான் அந்த பாசிபிஸ்டாஸ். இது நம்ம ஜிம்பைக்கு தெரிஞ்ச விஷயம். அவளுக்கு கடுப்பு என்னன்னா, இந்த மாதிரி குளோனை உருவாக்குனா கூட பரவாயில்ல, அவனையே சைபார்க்கா மாத்திருக்காங்க, அதைத்தான் அவளால சுத்தமா ஏத்துக்க முடியல. அப்ப அந்த ஜிம்பை வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அவன் ரொம்ப ரொம்ப கொடூரமானவன், அதனாலதான் அவனுக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அவ கடுப்பாயி அங்க இருந்த லேசர் எடுத்து ஒரே போடு ஜஸ்ட் மிஸ் ரெண்டா பொழந்திருப்பாங்க. அப்புறம் கத்துவா,
எங்க அப்பா ஒன்னும் மோசமானவர்லாம் கிடையாது, அவருக்கு இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டையே சுத்தமா பிடிக்காது, கண்டிப்பா அவரே கோஆபரேட் பண்ணி இப்படி மாடிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு கத்துன உடனே அட சண்டாளி நீ கதை சொல்றேங்கிற பேர்ல எங்களையே காவு வாங்கியிருப்ப, ஜஸ்ட் மிஸ், என் மண்டை மாவா இருக்கும்பா. ஆக்சுவலா அங்க இருக்க ஐட்டத்தை ஒன்னு எடுத்துதான் இப்படி அடிச்சிருப்பான். அந்த இடம் பாத்தீங்கன்னா வேகாபங்கோட ஸ்கிராப் ஏரியா. இங்கதான் அவன் கண்டுபிடிச்சு வீணா போனது எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்பான். அதுல ஒரு ஐட்டம் இவளுக்கு யூஸ் ஆயிருக்குது. சயின்ஸ்ங்கிற பேர்ல மர்டர் பண்ணிட்டு இருக்கான். அவனை நான் பொழக்கிறேன்னு சொல்லிட்டு நார்மலாவா, இவன் நார்மலானவனையே அங்க நம்ம அளவுல நார்மல் ஆயிருவானுங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். என்னன்னா குமா வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, அவன் ஒரு ஸ்பெஷல் ட்ரைப்ல இருந்து வந்தவன். அதனாலதான் அவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானுங்க. அவரை கொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல. அப்படி இப்படின்னு கத்துவா. நம்ம ஆளுகளும் கரெக்ட் தானேங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இப்படி இங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க நம்ம ஆளுகளை கப்பலோட ஒத்தி தூக்குனால அவளை நம்ம ஆளு கூட சண்டை போட வேண்டாம், அவங்க எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே அவளும் சரி ரைட்டுன்னு கப்பலோட அழகா தூக்கிட்டு போவா. நம்ம ஆளுகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவங்க கப்பலை ஒரு பெரிய சைஸ் ரோபோட் அழகா தூக்கிட்டு போது இவங்க பறந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி வேகாபங்கோட ஐலாண்டையுமே இவங்க பார்த்தது இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால அசந்து போய் பேன்னு வாய பறந்துட்டு போவாங்க. சரி இனி ஐலாண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க என்னென்னலாம் அட்டவழியா பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.